வெள்ள மீட்பு பணிகளில் மத்திய அரசின் அமைப்புகளுடன் தமிழக அரசின் ஒருங்கிணைப்பு குழு இல்லை என்று ஆளுநர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு மறுப்பு தெரிவித்துள்ளார். வெள்ள மீட்பு பணிகளை பொறுத்தவரை மத்திய அரசின் துறைகளுடன் மாநில அரசு முழுமையாக ஒன்றிணைந்து செயல்பட்டதாகவும் ஆளுநரின் குற்றச்சாட்டு முழுக்க உண்மைக்கு புறம்பானது எனவும் விளக்கம் தெரிவித்துள்ளார். தேசிய பேரிடர் மீட்புத்துறை அந்த அமைப்பு இந்த மழைக்காலத்தில் அவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்போடு இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். அதில் அவங்க 10 டீம் இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 250 பேர் வந்திருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகமும் அவர்களும் ஒரு நல்ல கோஆர்டினேஷனில் ஒருங்கிணைப்பு இருந்த காரணத்தினால்தான் எந்த இடங்களெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, எங்கே பொதுமக்கள் சிக்கலில் இருக்கிறார்கள், உடனடியாக எந்தெந்த இடங்களுக்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு பேரிடர் மேலாண்மை துறையும் திட்டமிட்டு அவர்கள் அனைவரையும் குறிப்பிட்ட இடங்களுக்கு அனுப்பி நாம் பொதுமக்களை மீட்டிருக்கிறோம். எனவே இது நாம் அவர்களோடு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பில் இருந்திருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டுவதாக இருந்திருக்கிறது. அதே போல நமக்கு ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவியை பொறுத்தமட்டில், கோஸ்ட் கார்டை பொறுத்தமட்டில் பல இடங்களிலே மீட்பு பணிகளுக்கு அவருடைய ஹெலிகாப்டர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அதே போல உணவுப் பொட்டலங்களை வழங்குவதற்கும் அவர்கள் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் கூட அதை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு 7 டன் உணவுப் பொருள்களை பல இடங்களிலே நமக்கு ஏர் டிராப் செய்வதற்கு இந்த ஹெலிகாப்டர்களை ஈடுபடுத்துவதற்கு நாம் அவர்களோடு இருந்து நாம் பணியாற்றியிருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்வது என்று சொன்னால், அது IMD-ஆக இருந்தாலும் சரி, அல்லது BSNL போன்ற தகவல் தொடர்பு துறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்மி, கோஸ்ட் கார்டு அல்லது நேவி போன்றிருக்கக்கூடிய பேரிடர் காலங்களிலே வெள்ளத்திலே வந்து உதவி செய்யக்கூடியவர்களாக அந்த துறைகளாக இருந்தாலும் சரி, முக்கியமாக ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, இதில் ஒன்றிய அரசினுடைய கீழே இருக்கக்கூடிய துறைகள் இந்த வெள்ள கட்டுப்பாட்டு நேரத்தில் இந்த வெள்ளம் துயர்ந்துரைக்கக்கூடிய பணிகளில் யாரோடெல்லாம் நாம் பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அத்தனை துறைகளுடன் முதல் நாளிலிருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் அதே போல நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையும் ஒருங்கிணைந்து சிறப்பான முறையிலே நாம் அந்த பணியினை இந்த நொடி வரை நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் அவ்வாறு அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அந்த செய்தியில் சாரமும் இல்லை, சத்தும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.